இப்போ நல்லா பார்த்தாலே தெரியுது. ஸோ நல்லா தண்ணி வத்திருச்சு, கொஞ்சம் சதன்னு இருக்குது. இதை இப்போது லைட்டாக இப்படி தான் பண்ணணும். ஸோ ரொம்பவும் வந்துட்டு கிளறக்கூடாது. இது எதுக்குன்னா மேலே உள்ளது வந்து அரிசி காஞ்சி போய் கொஞ்சம் வரன்னு இருக்கும். ஸோ இதை நம்ம இப்படி திருப்பி விட்டோன்னா அது அடியில் போகும், அடியில் உள்ளது மேலே வரும். ஸோ ஈவனாக நமக்கு வந்து வெந்துடும். தம் போட்டுக்க தவா கொஞ்சம் வந்து கீழே பேஸ் வந்து இப்போ பெரிய பாத்திரம் வச்சுருக்கறதுனால அதுக்கேற்ற மாதிரி பெருசாக வைங்க. ஸோ இங்கே அவைலபிளாக இல்லை, அதனால சின்னதாக இருக்குது. பார்த்து பிடிக்கணும், இல்லைன்னா கீழே விழுந்துடும். இந்த இடத்துல நான் நெய்யில் வறுத்து வச்ச வெங்காயம், ட்ரை ஃப்ரூட்ஸ், அதாவது கிஸ்மிஸ், முந்திரி, பாதாம், இன்னும் என்னென்ன போடணுமோ நம்ம போட்டுக்கலாம். நெய்யில் வறுத்து நான் போடுறேன். அப்படியே இதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி போடுறேன். இது போடணுன்னாலும் போடலாம், ஆப்ஷனல் தான். இப்போ நான் வந்து போட்டிருக்க அந்த தடுக்கா வந்து ஆப்ஷனல் தான். ஸோ இதில் வந்து கெவ்ரா வாட்டர், இது வந்து அதிகம் அந்த முஸ்லீம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஃப்ளேவருக்காகவும் டைஜஷனுக்காகவும். இது ஒரு பிளான்ட்டோட பேஸ் இருந்தது, ஒரு சொல்யூஷன் தான், எசன்ஸ். ஸோ போதும். இது ஆல்ரெடி நான் வந்து ஓட்டை போட்டிருக்கேன். ஸோ வர்றது வந்து இப்படி தான் வரும். ஸோ அதனால தான் நான் இப்படி ஸ்ப்ரிங்கிள் மாதிரி பண்ணுறேன். அவ்வளோதான், முடிஞ்சது. ஸோ இப்போ இதை ஒன்றும் பண்ண வேண்டாம், அப்படியே போட்டு இன்னொரு 5 to 10 minutes வச்சிடலாம். ஸ்லோவில் தான், சிம்மில் தான் இருக்குது, தவா மேலே தான் இருக்குது, தம்மில் தான் இருக்குது. கொஞ்சம் அந்த ஈரப்பதம் இருந்துச்சு நம்ம கிளறும் போது, அது இல்லாமல் இதுவும் போட்டிருக்கோம். ஸோ அதோட இந்த ஃப்ளேவர் எசன்ஸ் எல்லாம் இறங்கணும். ஸோ ஒரு 5 to 10 minutes அது அப்படியே ஸ்லோவாகவே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பந்த் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷம் டைம் கொடுத்து நம்ம ஓப்பன் பண்ணால் தான் அந்த ஃப்ளேவர் எல்லாம் போய் சேர்ந்து நம்ம சாப்பிடும்போது அந்த ருசி, அந்த மனம் எல்லாம் சேர்ந்து வரும். அவ்வளோதான், முர்தாபாத் பிரியாணி